தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த 688 அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பீடியாட்டிக் வார் டிராமாவா எடுத்திருக்காங்க. வேர்ல்டு வார் 2 வச்சு அப்ப நடந்த சில உண்மை சம்பவங்களை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் ஆர்மிக்காக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல கதாநாயகனை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகு கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவாரு. அங்க கதாநாயகியான ஒரு நீகோ கேல வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணுவாரு. பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வாருக்கே திரும்பிடுவாரு. வாருக்கு திரும்பின கதாநாயகன் என்ன ஆனாரு ஏதானாரு அப்படிங்கறதே தெரியாது. இதனால கதாநாயகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் ஆர்மில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. ஆர்மில ஜாயின் பண்ணுவாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பெண்களா இருக்கக்கூடிய ஒரு யூனிட்ல போடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாஸ்க்குகள் கொடுக்கப்பட்டது, அந்த டாஸ்க்குகளை செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் த 688 அப்படிங்கிற படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. குறிப்பா சோல்ஜருக்கு அந்த காலகட்டத்துல எப்படி அந்த லெட்டர் கம்யூனிகேஷன்லாம் நடந்துச்சு. இப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. போன் மூலமா பண்ணிக்கிறோம், இமெயில் மூலமா பண்ணிக்கிறோம். பட் அந்த காலகட்டத்துல வாருக்கு இந்த லெட்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அது வந்து சரியான நேரத்துல போய் சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. குறிப்பா இந்த பெண்கள் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை சரி பண்ணுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த பீடியாட்டிக் செட்டப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே பண்ணியிருப்பாங்க. அதே போல கதாநாயகனை பத்தி ஒரு சில விஷயங்கள் கதாநாயகிக்கு தெரியும் போது அந்த மொமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்கும். அதே போல அந்த யூனிட்டுடைய தலைவர் அவங்க பண்ணக்கூடிய அந்த டாஸ்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த படம். பட் ஆனாலும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல். டிராமாவா ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் அது பெரிய அளவுல இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அப்படிங்கறதான் அர்த்தம். இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஆட் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல வந்திருக்கும். இப்போதைக்கு இது ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.